அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவுர் குகையில் இருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலை கொண்டார்கள். எதிரிகள் நம்மை தாக்க நெருங்கி விட்டார்கள் என்பதாக. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலைக்குள்ளாதீர்கள், நிச்சயமாக இறைவன் நம்மளோடு இருக்கின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதேபோல் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக அவருடைய நாவன்மையை கொண்டு மக்களை இஸ்லாத்திற்கு வராமல் தடுத்து கொண்டிருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, இந்த மாதிரி சுஹைல் இஸ்லாத்திற்கு எதிராக அவருடைய நான்மனை கொண்டு இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களை தடுத்து நிறுத்துகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறும்பொழுது, ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லஅல்ல சுஹைலன் கதன் யகிஃப் மூகிஃபன் யஸ்ரிக் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாளை இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு அவர் மிகப்பெரிய பலமுள்ளவராக மாறுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதேபோல் மக்கமா நகரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அங்கே அவருடைய நாவன்மையை கொண்டு இஸ்லாத்தை பரப்பினார். இஸ்லாத்தை விட்டு மக்கள் வெளியேறாமல் பாதுகாத்து வைத்திருந்தார். நாமும் எந்த கவலையாக இருந்தாலும் இந்த ஆயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். லா தஹசன் இன்னல்லாஹ் மஅனா என்ப ஆயத்தை மனதில் கொள்வோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.